ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆனால் தத்துப்பத்தை செய்யக்கூடியவன், லஞ்ச லாவணியை செய்யக்கூடியவன், ஆடம்பரமாக பொய்யான போலியான தன்மையோடு இருக்கிறவன் திடீரென்று கிடுகிடு வளருவது போல் ஒரு தோற்றம் இருக்கும். உண்மையான வளர்ச்சி அது அல்ல, ஆனால் வளருவது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அப்படி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த 2 பேரையும் பார்க்குற பொழுது நமக்கே இயல்பாக என்ன தெரியும்னா, நல்லா இருக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு தோற்றம் நமக்குள் உருவாகுது இல்லையா? இப்படி உருவானக்கூடிய ஒரு சூழலை பற்றி பாரதியார் ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதை பெரும்பாலானவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தங்கம்மாள் பாரதி எழுதியிருக்கக்கூடிய அவருடைய நினைவு குறிப்புகளில் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. இப்போ இதே மாதிரி பாரதியார்கிட்ட போய் தங்கம்மாள் சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் இருக்குல்லப்பா, இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குல்ல அப்படின்னோடனே அவங்க உண்மையிலேயே பாரதியை மனசில் வைத்து தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்களே, ஏதோ கவிதைன்னு சொல்லி சும்மாலாம் கிரிக்கெட் இருக்கிறானுங்க, அவனுங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு கேட்டிருப்பாங்க போல. அப்போ அவர் ஒன்று சொன்னாராம், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் வள்ளுவர் எழுதியிருக்கிறார் இல்லையா? அந்த திருக்குறளை சொல்லிட்டு நல்லவெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். திருக்குறளில் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும்தான் நினைக்கப்படும்னு முடியும். அது அந்த குறள் தான், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு என்ன பதில்னு வள்ளுவராலே சொல்ல முடியாத அளவுக்கு அதுக்கு. ஏன்னா ஏன் இவங்க கெட்டவெல்லாம் வாழ்கிறான், நல்லவெல்லாம் ஏன் வாழ முடியாமல் போகுது அப்படின்னு அவருக்கே தெரில. அதனால் அப்படியே விட்டார் அந்த குறளை. அவ்வளோ எழுதினவர். அப்போது பாரதியார் இந்த விஷயத்தை கேட்டுட்டு, இல்லைம்மா ஒரு கதை ஒன்று இருக்குது, கெட்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது, அவங்க சமயோசிதமாக சில முடிவுகளை எடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள யார் தவறுகிறோமோ அவர்கள் தோற்று விடுகிறவராகும், சந்தர்ப்பத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறும். இவ்வளோதான் வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படின்னு கவிதாசன் அவர்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொன்னார் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது தான். சந்தர்ப்பத்தை எங்கே நம்ம தவறு விடுகிறோமோ அங்கே தோற்று விடும். இதுதான் இயல்பானது. பாரதி சொல்கிறாரு, ஒரு கதை இருக்குது, அந்த கதையை நான் சொல்கிறேம்மான்னு சொல்லி அந்த கதையை முழுவதமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஒரு செட்டியார் இருந்தார், அவர் ஒரு பசுமாடு வளர்த்தார். நீங்கள் அந்த பசுமாடு கதையை சொன்னதுனால அவர் ஒரு பசுமாடு வளர்த்தார். அந்த பசுமாடு நிறைய பால் கொடுத்துச்சு. அந்த பாலை கறந்து விற்றார். பாலை கறந்து விற்று ஒரு கட்டத்தில் அந்த செட்டியார் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டார். இவர் பணக்காரர் ஆகிட்டார். மாடு என்ன ஆகும், மாடு வயசாயிரும் இல்லையா? அப்போ பால் கறவு நின்று போயிடுது, பால் சுரக்கிறது நின்று போயிடுது. பால் சுரக்கிறது நின்று போனோடனே இயல்பாக அந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க, இதுக்கு பிறகு இந்த மாட்டை வச்சு எதுக்கு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறார். அந்த மாடு நைந்து நொய்ந்து இறக்குற தருவாயில் வந்துடுது. அப்போ உடனே அந்த செட்டியாருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, ஏங்க பசுவை கொண்ட பாவம் நமக்கு வந்துடும், நீங்கள் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்த விட பெரிய பாவம் இந்த பசுவை கொள்றதை விட பெரிய பாவம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன்னா பசுவை கொள்வது தான் பாவம்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அந்த அம்மா போய் சொல்லியிருக்கு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னோடனே எப்படியாவது இதுக்கு இற வைக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் சரி வராது, நான் சூப்பராக ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்ன ஐடியா சொல்கிறாருன்னா, இந்த மாட்டை விற்றுருவோன்றார். இறந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாட்டை விற்றுட்டோம்னாக்கா நம்ம தப்பிச்சிருவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு அந்தனனை கூப்பிட்டு அந்த மாடை விற்கிறார். அந்த மாடை விற்கும் பொழுது அந்த மாட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த மாட்டை கூட்டிகிட்டு போகிறது, ஆளையும் கூட்டிகிட்டு வர்ற எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டு அந்த மாட்டை கைத்தை அவுத்து கையில் கொடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க, வீட்டு வாசலை தாண்டுறாங்க, கொட்டடையை விட்டு தாண்டினோடனே அந்த மாடு செத்து போயிடுது. இப்போ செட்டியார் பசுவை கொள்ளக்கூடிய பாவத்திலேருந்து தப்பிச்சிடுறார். வாங்கினவருக்கு அந்த பாவம் போயிடுச்சு. இப்போ இந்த காசை இவர் திருப்பி கொடுக்கல, ஏன்னா இவர் காசுக்காக தானே மாட்டை விற்றார். இப்போ ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாள் வாழ்கிறாரு, செட்டியார் செத்து போயிறாரு, மேலே வானலோகத்துக்கு போகிறார். வானலோகத்துக்கு போனோடனே இப்போ அவருக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது வாழ்க்கையில் 98% பாவம் செஞ்சுருக்கிறாரு, 2% தான் நல்லது செஞ்சுருக்கிறார். 2 நல்லது சதவீதம் என்னென்னா, ஒன்று வந்து அந்த மனைவி பேச்சை கேட்டது, எதுக்காக பசுமாட்டை நம்ம கொண்டுறக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நல்லது, 2வது பசுமாட்டை கொள்ளாது. இந்த 2% தான் இருக்குது, 2% தான் இருக்குது. அப்போ வானவர்கள் இந்திரர்கள் தேவர்கள் எல்லாரும் கூடி, என்னப்பா இது மாதிரி 98% வந்து பாவம் பண்ணியிருக்கேன், 2% தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால் நீ வாழ்க்கையில் 98% நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், 2% தான் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல சொர்க்கத்தை அனுபவிக்கிறியா இல்லை அப்புறமா நரகத்தை அனுபவிக்கிறியா, இல்லை 2ல் எதுன்னு நீ முடிவு பண்ணி சொல்லு அப்படின்றார். செட்டியார் விவரமானவரில் அவர் உடனே சொல்கிறாரு, உண்மையிலேயே இவ்வளோ தான் நான் நல்லது செஞ்சுருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. அவன்ப்பா உண்மையிலேயே இதுதான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, உனக்கே தெரியும், அப்படி சந்தேகமாக இருந்தால் உன் பொண்டாட்டிகிட்டே கேளு, கூட இருந்தால் பார்த்தது அந்த அம்மா தான் அப்படின்னோடனே அந்த அம்மாட்ட அங்கேருந்து எட்டி பார்க்குறாரு. அந்த அம்மா கீழே இருந்து கை காட்டுது, நீ பண்ண பாவத்துக்கு 100% நரகத்துக்கு தான் போயிருக்குன்னு நினச்சோம், இந்த பசுமாட்டனால் நீ தப்பிச்சு அப்படின்னு சொல்லி அது சொல்லிடுச்சு. எப்போதுமே மனைவிகள் உண்மையை பேசுகிறவர்கள். அதனால் அது சொன்ன உடனே இப்போ என்னப்பா பண்ணுற அப்படின்னோடனே செட்டியார் உடனே முடிவு பண்ணுறாரு, இல்லை எனக்கு ஒரு குதிரையை கொடுங்க, நான் 2 நிமிஷம் இந்த சொர்க்கத்தை ஏன்னா 2 நிமிஷம் தான் சுற்றிட்டு வர முடியும் இது சொர்க்கத்தை, அதுக்கப்புறம் நரகத்துக்கு போய் ஆகணும். சரி அப்படின்னோடனே
ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. இந்த குதிரை மேலே ஏறிக்கிறார் செட்டியார். செட்டியார் ஏறி என்ன பண்ணுறாருன்னா, சொர்க்கத்தில் தேவர்கள், வானவர்கள், இந்திரர்கள் இப்படி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் சுற்றி வர்றார். சுற்றி வந்து உட்காந்துருக்கிற தேவர் மேலெல்லாம் அந்த குதிரையை விட்டு முட்டை விடுவார். அவங்கெல்லாம் பயந்து பயந்து தள்ளி தள்ளி போவாங்க. ஏன்னா ஆகாத ஒருத்தனுக்கு பதவியோ வாய்ப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, இப்படி ஆகாத காரியத்தை செஞ்சு எவன் மேலாவது முட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி நிறைய தமிழ்நாட்டில் இப்போ 9 மணி இப்போ நிறைய போய் பார்த்தீங்கன்னா விவாதத்தில் யாரும் 4 பேர் முட்டிக்கிட்டே உட்காந்துருப்பானுங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயந்தான். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சா, இது முடிஞ்ச உடனே 1 தடவை 2 தடவை 3 தடவை சுற்றி வந்துட்டார். சுற்றி வந்தோன்னு முடிஞ்சு டைம். சரிப்பா கிளம்புப்பா, நரகத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். நான் நரகத்துக்கு போக மாட்டேங்கிறான் அவன். நரகத்துக்கு போக மாட்டியா? ஏன்பா நீ என்ன சொன்ன? 98% பாவம் பண்ணியிருக்கேன், 2% தான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். அந்த 2%க்காக உன்னை சொர்க்கத்தில் வச்சிட்டோம், மறுபடியும் நரகத்துக்கு வேறு போகணும் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகளா, இத்தனை நூற்றாண்டுகளா, இத்தனை லட்சம் ஆண்டுகளா, இத்தனை கோடி ஆண்டுகளா என்னங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வானவர்களை சுற்றி வந்தால் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் 1 தடவைக்கு 3 தடவை இந்த இந்திரர்களையும் தேவர்களையும் சுற்றி வந்திருக்கிறேன். இதுக்கு பிறகு என்னை எப்படி நகரத்துக்கு போவீங்க? உண்மையாக பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வந்தது, உங்களை சுற்றி வந்ததுனால இனிமேல் நீங்கள் என்னை சுற்றி வர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுடைய மொத்த புண்ணியங்களும் என்னை சேர்ந்துருச்சு. அதனால் நான் வந்து சொர்க்கத்தில் தான் இருப்பேன் என்று அவன் சொல்லிவிட்டதாக பாரதியார் சொல்லிவிட்டு, சந்தர்ப்பத்தை ஒருவன் எவ்வளவு நாசூக்காகவும் குய்த்தியாகவும் பயன்படுத்தி கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் நல்லவனாகவே அறியப்படுவான் அப்படிங்கிறது அந்த கதையை சொல்லி முடிச்சிருக்கிறேன். அது வந்து யோசித்து பார்த்தா அந்த கதையை பசுவுக்காக சொன்னாரா, கஷ்டப்படுறவனுக்காக சொன்னாரா, செட்டியாருக்காக சொன்னாரா, வாங்கிட்டு போன அந்தனனுக்காக சொன்னாரான்னு நமக்கு பயங்கர குழப்பம் வந்துடும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அதில் தெரியும், பாரதியார் கஷ்டப்பட்டுருக்கிறாரு. கஷ்டப்பட்டுருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய யோசிச்சிருக்கிறாருங்கிற